पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது தை மாதம் 6/19/1/2025 அன்று புதன் மகர ராசிக்கு மாறுதல். அடுத்தது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு கிரகநிலையெல்லாம் தை மாதத்தில் இருக்குது. மகர ராசி தை மாத ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, நினைத்ததை சாதித்து காட்டும் தாங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் தை மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் கவனம் செல்லும், முன்னேற்றத்தை நோக்கி நடை போடுவீங்க. நடைபெறாமல் இருந்த வேலைகளை நடத்தி முடிப்பதற்காக முயற்சிகள் அனைத்தும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சூரியனின் பார்வை 7ஆம் இடத்திற்கு உண்டாவதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லதே. நண்பர்கள் எதிராக மாறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கிறது நல்லதே. முடிஞ்ச வரை வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவது அவசியம். மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும், குடும்ப குழப்பம் விலகும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். வேலை தேடி வந்தவர்களின் கனவு நனவாகும். பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் கிடைக்கும். முடிஞ்ச வரை உடல்நலனில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும். விவசாயி கவனமாக செயல்படுறது நல்லது. உழைப்பாளர்களுக்கு வேலை பளு கூடும். அதே நேரம் தேவையான வரவும் இருக்கும். சந்திராஷ்டமம் ஜனவரி 16, 17. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 19, 26, 28, பிப்ரவரி 1, 8, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கருமாரி அம்மனை வழிபட்டோம்னா கஷ்டங்கள் அனைத்தும் போகும். அடுத்தது திருவோணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே, எப்போதும் தெளிவுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம். ராகு உங்கள் வேலையை எல்லாம் வெற்றியாக்குவார். எடுக்கின்ற முயற்சிகளில் லாபத்தை உண்டாக்குவார். வியாபாரத்தில் இருந்த தடை அகலும். வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவார். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் தேடி வரும். எதிர்பார்த்த வரவு வரும். புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். புதிய சொத்து வீடு வாங்கும் கனவு நனவாகும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். அரசு வழி முயற்சி சாதகமாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஜென்மராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால முடிஞ்ச வர வேலைகளில் நிதானமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வை உண்டாவதால் உடல்நிலையிலும் பழக்க வழக்கத்திலும் சரி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நண்பர்களிடம் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து போகிறது நன்மை அதிகரிக்கும். வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து அதன்படி செயல்படுவீங்க. புதிய நண்பர்கள் விஷயத்தில் எப்பொழுதும் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு நண்பர்களால் பிரச்சனை, சங்கடம் ஏற்படலாம். பெரிய மனிதர்கள் தொடர்பும் அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். அனைத்தையும் நீங்கள் சமாளிக்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்வீங்க. உங்கள் முயற்சி எளிதாக வெற்றியாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதன் மூலம் பொது தேர்வை சந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும்.
சந்திராசிரமம் வந்து ஜனவரி 17, 18. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 20, 26, 29, பிப்ரவரி 2, 8, 11. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது திங்களூரில் குடிகொண்டுள்ள சந்திர பகவானை வணங்க நினைக்கிறது நடந்தேறும். அடுத்தது வந்து அவிச்சம் 1, 2 பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதிலும் வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த தை மாதம் வந்து ஒரு முன்னேற்றமான மாதம்தான். நட்சத்திரநாதன் வக்கரம் அடைந்துள்ள நிலையில் ராகு வந்து முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். எடுக்கும் முயற்சியாகவும் வெற்றியாகவும் நினைத்த காரியம் நடக்கும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் லாபம் தரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். தொண்டர் பலம் அதிகரிக்கும். தலைமையை அனுசரித்து செல்வதால் நல்லது. உழைப்பாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருக்கிறது சிறப்பு. அலுவலகத்தில் பணிபுரியோர் தன்னுடன் பணிபுரியவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது நல்லது. மாதம் முழுவதும் சுக்கரன் வந்து சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரையில் இருந்த நெருக்கடி பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து புதிய வாகனம் வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டில் குடியேறுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தையை இந்த தை மாதம் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் ஏற்படுத்தும். வாழ்க்கைக்குரிய வழிகள் தெரியும். பாக்கியஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் சஞ்சரிக்கிறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைத்து நடத்த முடியாத வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. தெய்வ அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயி வந்து மாதம் முழுவதும் விளைச்சலில் கவனமாக இருக்க வேணும். சந்திராசிரமம் வந்து ஜனவரி 18. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 17, 26, 27, பிப்ரவரி 8, 9. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சுப்பிரமணியரை வழிபட்டோம்னா சுபிச்சம் உண்டாகும். மகர ராசிக்காரங்களுக்கு 8ஆம் பாவ அதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். எப்போதுமே சூரியன் பக்கத்தில் வருகிற போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆத்ம விருத்தி ஆன்ம விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசியில் வந்து சூரியன் அமர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம், போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆகியவை மேம்படும். கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கான விருது பாராட்டுகளை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க. தர்க்கவாதங்கள் தடைகள் எதுவும் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். மகரத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும். மனம் வந்து தெளிவடையும். படிக்கும் மாணவர்களுக்கு, உயர்கல்வி செல்வோருக்கு, வெளிநாடுகளில் படிக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். நல்ல முன்னேற்றத்தை தரும். தடைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க வேலை போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு தை மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவ அதிபதியும் ராசிக்குள் இருப்பதாலும் 10க்குரியவர் உச்சம் பெற்றிருக்கிறார். கர்ம ராஜயோகம்லாம் ஏற்பட போகுதுங்க. வருமானத்தில் அதிகம் பெருக்கம் ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மற்றவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி உண்டாகும். டெக்டைல்ஸ், தங்க வியாபாரம், நகை தொழில், அலங்காரத்துறையில் இருக்கிறவங்க நல்ல வருமானமும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கிளைகளை தொடங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். 9ல் வந்து கேது வீற்றிருக்கிறார். கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறதால் சரியாக சென்று கொண்டிருக்கிறோமோ என்று பார்க்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால யாரென்று தெரியாதவங்கள்லாம் மாற்று மக்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. தேவைப்படும் உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் வீற்றிருப்பதால் உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது. குழந்தைகளுக்கு ஜீரண கோளாறு, வயிற்று கோளாறு, சளி தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெற்றுள்ளதால் வீட்டில் திருமண வாய்ப்புகள்லாம் உருவாகும்.
சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சினிமா துறை, அரசு துறை, சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு படி முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். புதிய வேலைவாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வு, பூமி லாபம் ஆகியவை கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய முன்னேற்றம், புதிய லாபம், வீடு, மனை, வாகன யோகம் உண்டு. குரு பகவான் ராசியை பார்க்குறதுனால கேட்டது கிடைக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். லாப நோக்கத்தோடு செய்யும் காரியங்கள் விருத்தியை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தர்க்க வாதங்கள் உங்களை விட்டு விலக போகுதுங்க. அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது. இயற்கையை வழிபடுவது போல சுற்றுலா சென்று வருவது மன அமைதியை தரும். இந்த மன அமைதியை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தரும்.